அனைவருக்கும் வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் உள்ள டாக்டர் ஸ்காட் பைல்ஸ் பிஸ்டுலா வராமல் இருக்க சில டிப்ஸினை தருகிறார். அதை நாம் பின்வரும் முறையில் பார்க்கலாமா? ஒன்றாவதாக, நமக்கு டாய்லெட் வருகிறது போல எண்ணம் வரும்போது சரியாக வரவில்லை எனில் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, சிலருக்கு ஒரு நாளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை டாய்லெட் செல்கிறார்கள், அதை நாம் தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஆபீஸ் செல்பவர்கள், ஸ்கூல் செல்லும் ஸ்டூடெண்ட் போன்றவர்கள் காலையில் சரியான நேரத்தில் செல்வதற்காக முன்கூட்டியே டாய்லெட்டை போல் ஸ்ட்ரெயின் பண்ணுகிறார்கள். அப்படி நாம் செய்யக்கூடாது. அவர்கள் டாய்லெட் போகும் நேரத்தை மாற்றி காலைக்கு பதிலாக சாயங்காலம் செல்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். நான்காவதாக, ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள், அதாவது அதிக நேரம் டிரைவிங் பண்ணுகிறவர்கள், ஐடி வேலை செய்பவர்களுக்கு பைல்ஸ், பிஸ்டுலா, ஃபிஷர், ஆப்சஸ் வர அதிக வாய்ப்பு உண்டு. எனவே அதிக நேரம் தொடர்ந்து உட்காராமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ரிலாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அல்லது டிரைவிங் செய்யும் போதும் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போதும் டோனட் பில்லோ உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஐந்தாவதாக, சிலருக்கு தினமும் டாய்லெட் செல்ல வேண்டிய நிலை வராமல் இருக்கலாம், அல்லது அது தவறில்லை. ஒரு நாள் கழித்து டாய்லெட் போனாலும் மலம் இருக்காமல் நார்மலாக போனால் பிரச்சனை இல்லை. ஆறாவது, குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது டாய்லெட் வந்தால் அவர்கள் செல்வதில்லை, அவ்வாறு அடக்கி வைக்க கூடாது. இந்த சிக்கல்கள் இருந்தால் கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ஸ்காட் லேசர் பைல்ஸ் பிஸ்டுலா சென்டர், த ஒன்லி டெடிகேட்டட் டே கேர் சென்டர் இன் தமிழ்நாடு, ஏஎன் கொடி, நாகர்கோயில்.